Okay, hello guys. Hello guys, welcome to Exams Daily. So எல்லாரும் வேமா ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் ஆடியபிளா இருக்கா அப்படின்றத சொல்லுங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் ஆடியபிளா இருக்கா? Good morning guys. Good morning. ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாருக்குமே குட் மார்னிங்மா. ஸோ நம்மளோட செஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டே 3 30 minutes 30 question அப்படின்ற இந்த சீரீஸ்ல டே 3. இதுக்கு முன்னாடி நீங்க எக்ஸாம்ஸ் டெய்லியில ஆன்லைன் கிளாஸ் நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 25, 26, 27 இன்னைக்கு நாளைக்கு நாளை கழிச்சு இந்த 3 நாள் 7,000 rupees ஆஃபர்ல போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் நம்மளோட சுஷ்மிதா எக்ஸாம்ஸ் டெய்லி யூடியூப் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம 7,500 பாதிக்கு பாதி ஆஃபர் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். இப்போ அதுலயும் இந்த 25, 26, 27 இந்த 3 நாள்ல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா 7,000 rupeesக்கு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கால் பண்ணுங்க 8940400154. சரியா? அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மெட்டீரியல் ஆர்டர் பண்ற எல்லாருக்குமே ஒரு சூப்பர்பான டிஸ்கவுண்ட் இருக்கு. ஸோ கால் பண்ணுங்க, மெட்டீரியல் என்கொயரி பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு மட்டும் உங்களுக்கு மெட்டீரியல் நீங்க ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வீக்லி ஆஃபர் மாதிரி வீக்லி 1 day மாதிரி நம்ம ஆஃபர் கொடுக்கலாம். ஸோ அந்த ஆஃபர் இன்னைக்கு நீங்க எடுத்துக்கலாம். ஸோ கால் பண்ணுங்க, சீக்கிரமா உங்களோட மெட்டீரியலை ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஆர்டர் பண்ண வேண்டிய நம்பர் 8940400154. ஸோ இனிமேல் நம்மளோட கிளாஸஸ் ரெகுலரா உங்களுக்கு வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, எல்லாரும் இருக்கீங்களா? கொஸ்டின் பேங்க் மட்டும் தனியா கிடைக்குமா? வாங்கிக்கலாம்ப்பா, கொஸ்டின் பேங்க் தனியா வாங்கிக்கலாமே. ஸோ அதுக்கு கால் பண்ணுங்க. எதுனாலும் உங்களுக்கு கால் பண்ணி என்கொயர் பண்ணிக்கோங்க, உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க. சரியா? ஏன்னா நிறைய ஆர்டர்ஸ் வந்து வந்துட்டே இருக்கு. சீக்கிரமா உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த லைவ் கிளாஸ் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுமா, இல்லை டிஎன்யூஎஸ்ஆர்பி இல்லை டிஎன் டெட்டுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. தமிழ் எலிஜிபிலிட்டி யார் யாரெல்லாம் எழுத போறீங்களோ அது என்ன எக்ஸாமா வேணா இருக்கலாம், குரூப் எக்ஸாம்ஸ், டெட்டு அண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பி எதாவது வேணாலும் இருக்கலாம். அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோஸ் அப்படின்றது கண்டினியூஸா உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம இனிமேல் ரெகுலரா வரக்கூடிய கிளாஸஸ் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சரியா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். 30 நிமிடம் 30 வினாக்கள்ல இன்னைக்கு டே 3. ஸோ பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்களேன், வேளாண்மை இலக்கியம். வேளாண்மை இலக்கியம் வேளாண்மை இலக்கியம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கப்பா. உலா, முக்கூடர் பல்லு, அந்தாதி, கலம்பகம். நாலடியாரோட ஒரு சிறப்பு பெயர் இதே மாதிரி சொல்லியிருப்போம் இல்லையா? நாலடியாருக்கும் இதே மாதிரி ஒரு சிறப்பு பெயர் இருக்கு. அது என்னன்னு சொல்லுங்க. இங்க நாலடியார் ஆப்ஷன்ல இல்ல, அதனால நான் கேக்குறேன். நாலடியாருக்கும் வேளாண் அப்படின்ற மாதிரி. வெரி குட். சோ வேளாண் வேதம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது என்னது? வேளாண் வேதம் என்று அழைக்கப்படுகிறது நாலடியார். வேளாண்மை இலக்கியம் அப்படின்னு எது சொல்றாங்கன்னா பள்ளி இலக்கியங்களை தான் வேளாண்மை இலக்கியம்னு சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா அங்க அந்த முக்கூடர் பள்ளு அப்படின்றது இந்த மலைவாழ் மக்கள். வெயிட் பண்ணுங்க, 1 minute வெயிட் பண்ணுங்க. என்னோட வாய்ஸ் கேக்குது தானே உங்களுக்கு? வாய்ஸ் கேக்குது தானேமா? ஒன் மினிட். ஓகே,
சோ வேளாண் வேதம் அப்படின்றது நாலடியார நம்ம சொல்றோம் சரியா. வேளாண்மை இலக்கியம்னு முக்கூடர் பல்ல சொல்றோம். எதுக்காக அப்படி சொல்றோம், என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது ஃபுல்லாவே ஒரு மக்களினுடைய வேளாண்மை விஷயங்களை தான் நம்மளுக்கு சொல்லுது. ஓகேவா. பல்லரின மக்கள் வாழக்கூடிய அவங்களுடைய வேளாண்மை சம்பந்தப்பட்ட பொருட்களை இல்ல அவங்களோட அந்த வேளாண்மை செய்யக்கூடிய மக்கள்பா அவங்களோட வாழ்க்கை வரலாறு அதை பத்தி சொல்லக்கூடியதான் பள்ளி இலக்கியங்கள்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அதை வேளாண்மை இலக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. மூவேந்தர் காப்பியம் அப்படின்னு எதப்பா சொல்றாங்க? மூவேந்தர் காப்பியம் மூவேந்தர் காப்பியம் அப்படின்னு எதை சொல்றாங்க? சிலப்பதிகாரத்தையா மூவேந்தர் காப்பியம்னு சொல்றாங்க? நிறைய இடங்கள்ல நீங்க மூவேந்தர் காப்பியம் வந்து சிலப்பதிகாரம்னு பார்க்கலாம். இன்கேஸ் உங்களோட ஆப்ஷன்ல மூவேந்தர் காப்பியம் அப்படின்ற மூவேந்தர் காப்பியம் ஆப்ஷன்ல உங்களுக்கு இது கொடுக்கல, சிலப்பதிகாரம்ன்ற ஆப்ஷன் கொடுக்கல, அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? புரியுதா? மூவேந்தர் காப்பியம் சிலப்பதிகாரம் சொல்றீங்க, சிலப்பதிகாரம் உங்க ஆப்ஷன்ல கிடையாது, அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? முத்தொள்ளாயிரம். வெரி குட். முத்தொள்ளாயிரத்து தான் மூவேந்தர் காப்பியம்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இதுலயும் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் யாருன்னு அவங்களுடைய பெயரெல்லாம் குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் பொதுவா சேரன் சோழன் பாண்டியன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அவங்கள பத்தி குறிப்பிட்டிருக்கிறதுனால இது என்னன்னு சொல்றாங்க, மூவேந்தர் காப்பியம். தேவையில்லாத வேலை பார்க்கறதுல என்ன மாதிரி யாரும் வர முடியாது. ஆட்டோ பிளே ஆகுது. சரியா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் என்னப்பா? முக்கூடர் பல்லு. செகண்ட் क्वेश्चन பாருங்களேன். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். நாங்கள் நூலகத்திற்கு சென்றேன். என்ன கொடுத்திருக்காங்கப்பா? நாங்கள் பன்மை, சென்றேன் அப்படின்னா நான் போனேன், ஒருமைன்னு அர்த்தம். நான் நூலகத்திற்கு சென்றோம், நான்றது ஒருமை, சென்றோம் அப்படின்றது பன்மை. நாங்கள் நூலகத்திற்கு சென்றோம் செய்தான் கரெக்ட். ஓகேவா? ஓகேவா? சோ ஆன்சர் நாங்கள் நூலகத்திற்கு சென்றோம், இதுதான் கரெக்ட். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இளங்கோவடிகளின் சமகால புலவர் யார்? இளங்கோவடிகளின் சமகால புலவர் யார்? கம்பர், சீத்தலை சாத்தனார், சேக்கிழார், நாதகுத்தனார். கம்பர் எழுதினது கம்பராமாயணம். சீத்தலை சாத்தனார் என்ன எழுதியிருப்பார்ப்பா? சீத்தலை சாத்தனார் மணிமேகலையை எழுதியிருப்பாரு. அதே சமயம் ஆன்சரும் இவர் தான். ஓகேவா? என்ன காலம்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு. இளங்கோவடிகளும் சீத்தலை சாத்தனாரும் சமகாலத்தவர்கள். இன்ஃபேக்ட் சீத்தலை சாத்தனார் தான் என்ன சொல்லியிருப்பாரு, சிலப்பதிகாரத்தினுடைய கதையை இளங்கோவடிகள் கிட்ட கொடுத்து நீங்க எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கரெக்டா? ஓகே. சேக்கிழார் அருளியது பெரிய புராணம். நாதகுத்தனார் என்ன நூல்பா எழுதியிருக்காரு? படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ புதுசா வரவங்க சொல்லுங்க பார்க்கலாம். நாதகுத்தனார் என்ன நூலை எழுதியிருக்காரு? எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? நாதகுத்தனார் எழுதிய நூலின் பெயர்? குண்டலகேசி. வெரி குட். குண்டலகேசி அப்படின்ற நூலை எழுதினவர் தான் நாதகுத்தனார். நீலகேசியினுடைய ஆசிரியர் யாரு? குண்டலகேசியினுடைய ஆசிரியர் சொல்லிட்டீங்க. நீலகேசியினுடைய ஆசிரியர் யாரு? ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. நீலகேசி நூலினுடைய ஆசிரியர் யாருன்னு நமக்கு தெரியல. அடுத்த क्वेश्चन பாருங்க. கீழ்கண்டவர்களில் மாதத்தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என பாடியவர் யார்? கீழ்கண்டவர்களில் மாதத்தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என பாடியவர் யார்? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, பேராசிரியர் பே சுந்தரம் பிள்ளை, திருவிக்கா பாரதியார். யாருப்பா அதை சொல்லியிருப்பாங்க? வெரி குட். ஆன்சர்
பாரதியார். பாரதியாரோட கூற்றுதான் இது. அடுத்த கேள்வி பாருங்க 5. நற்றிணை நூலில் உள்ள பாடல்களின் அடிவரையறை. நற்றிணை நூலில் உள்ள பாடல்களின் அடிவரையறை என்னதுப்பா? நற்றிணை. வெரி குட். நற்றிணைனா என்னது? 9 to 12 அடி வரையறை. சரியா? இதே உங்களுக்கு ஐங்குறு நூலுனா 3 to 6, குறுந்தொகைனா 4 to 8 இந்த மாதிரி இருக்கு. சரியா? சில நற்றிணை அப்படின்றது மினிமம் 9 லைன் இருக்கும், மேக்சிமம் 12 லைன் இருக்கும். அதுல எக்ஸப்ஷனலா ஒரே ஒருத்தர் மட்டும் 13 லைன் எழுதியிருப்பாரு. அவர் யாருப்பா? நற்றிணையில 12 அடி தான் பேரல்லைன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. எக்ஸப்ஷனலா ஒரே ஒருத்தர் மட்டும் 13 அடிகள் எழுதியிருப்பாரு. அவர் யாரு? ஆன்சர் போதனார். வெரி குட். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் கூட நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஓகேவா? ஒற்றை ரோஜா என்னும் சிறுகதையை எழுதியவர் யார்? ஒற்றை ரோஜா என்ற சிறுகதையை எழுதியவர் யார்? வாவேசு ஐயர், ரா கிருஷ்ணமூர்த்தி, கூப்பா ராஜகோபாலன், புதுமை பித்தன். ஓகேவா? சோ யாருப்பா? வாவேசு ஐயர். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, கிறிஸ்துவ கம்பர் என அழைக்கப்படுபவர் யார்? கிறிஸ்துவ கம்பர். யார கிறிஸ்துவ கம்பர் அப்படின்னு சொல்றாங்க? கிறிஸ்துவ கம்பர் என்று அழைக்கப்படுவது H.A. கிருஷ்ண பிள்ளை. சரியா? இஸ்லாமிய கம்பர் யாரு? உமர் புலவர். இஸ்லாமிய கம்பர் உமர் புலவர். கிறிஸ்துவ கம்பர் H.A. கிருஷ்ண பிள்ளை. பொருந்தாதவற்றை சரியாக தேர்க. பொருந்தாதவற்றை சரியாக தேர்க. வாடகை, குடிக்கூலி, பந்தயம், பணயம், தெம்பு, ஊக்கம், வாடிக்கை, ஒழுங்கு. இதுல எதுப்பா பொருந்தாது? பார்த்தோன்னே தெரியுது. ஓகேவா? வாடகை, குடிக்கூலி, பந்தயம், பணயம் ஓகே, தெம்பு, ஊக்கம் ஓகே. வாடிக்கைனா என்னப்பா? வழக்கமாக்குறது, ஒழுங்குன்னு கொடுத்திருக்காங்க. வழக்கம். சரியா? ஓகேவா? வழக்கம். அடுத்து பாருங்க, பவள மல்லிகை எனும் சிறுகதையை எழுதியவர் யார்? பவள மல்லிகை. பவள மல்லிகை என்னும் சிறுகதையை எழுதியவர் யார்? Answer? Answer option C. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. உலகின் தோற்றம் பற்றி கூறும் நூல் எது? உலகின் தோற்றம் பற்றி கூறும் நூல் எது? இங்க இருக்கிறதுல எந்த நூல் உலகின் தோற்றம் பத்தி சொல்லுதுன்னு கேக்குறாங்க. எந்த நூல்பா சொல்லுது? வெரி குட். ஆன்சர் பரிபாடல். பரிபாடல் தான் என்ன சொல்லுது? உலகத்தினுடைய தோற்றத்தை பத்தி சொல்லக்கூடிய ஒரு நூல் பரிபாடல். அடுத்து பாருங்க, பதிந்து என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. பதிந்து. இது எப்படி நம்ம பிரித்தெழுதணும்பா? பதியா, ஏதாவது பகுபத உறுப்பிலக்கணம் படி பிரிக்க சொல்லியிருக்காங்க. பகுபத உறுப்பிலக்கணத்துல மேக்சிமம் மினிமம் 2 மேக்சிமம் 6 பிரிக்கலாம். அதுல நம்ம பிரிக்கக்கூடிய அந்த முதல் வார்த்தை, அதாவது அந்த முதல் பகுதி இருக்குல்ல, அது எப்பயுமே எப்படி இருக்கணும்? கட்டளையா இருக்கணும். பதி.
இந்து வந்தாலே என்ன பண்ணணும், இத்து தான் போடணும், பிராக்கெட்ல இந்து போடணும். இந்த தூவை பிரிங்க, இத்து கூட்டல் ஊத்து, அவ்வளவுதான். பதின்றது பகுதி, ஊன்றது வினையற்ற விகுதி, இந்த இத்துன்றது இறந்த கால இடைநிலை, இத்து சந்தி, இந்தானது விகாரம். புரியுதா? சோ இது உங்களுக்கு புரியலன்னா ஆல்ரெடி பகுபத உறுப்பிலக்கணம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம் நம்ம. சோ அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். சரியா? ஓகே, அடுத்து 12வது கேள்வி. கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என பாடியவர் யார்? கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்று பாடியவர் யார்? யாருப்பா? பாரதி தாசன். அவர்தான் குடும்ப விளக்கு நூல்ல கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அப்படின்னு சொல்லி பாடியிருப்பாரு. சரியா? அப்ப கல்வி உடைய பெண்களை என்னன்னு சொல்லியிருப்பாரு? கல்வி இல்லாத பெண்களை கலர் நிலம்னு சொன்னார் இல்லையா? அப்ப கல்வி உடைய பெண்களை என்னன்னு சொல்லியிருப்பாரு? திருந்திய கழனி. வெரி குட், சூப்பர். திருந்திய கழனி. கழனினா என்னப்பா? வயல். சோ திருந்திய கழனினா செம்மைப்படுத்தப்பட்ட வயல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்க 13வது. வினையின் வந்தது வினைக்கு விளைவாவது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்னும் பாடலடி இடம்பெற்றுள்ள நூல். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உணவு கொடுக்கிறவங்க தான் மக்களுக்கான உயிரை கொடுத்தவங்க அப்படின்னு இந்த பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேக்குறாங்க. ஆன்சர் மணிமேகலை. மணிமேகலை தான் இந்த சிறை கோட்டம் அறக்கோட்டம் ஆக்குக, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, இதுல எல்லாமே எதுலதான் வரும்? மணிமேகலையில தான் வரும். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 14. அறிவு நுட்பத்தை காட்டிலும் கீழ்கண்டவற்றில் எது சிறந்தது என்று மதுரை கூடலூர் கிழார் குறிப்பிடுகிறார்? அறிவு நுட்பத்தை காட்டிலும் கீழ்கண்டவற்றில் எது சிறந்தது என்று மதுரை கூடலூர் கிழார் குறிப்பிடுகிறார்? பொய் பேசாமை, வாய்மை உடைமை, கற்றது மறவாமை, பண்புடைமை. எதுப்பா? அறிவு நுட்பத்தை காட்டிலும். வெரி குட், சூப்பர். மதுரை கூடலூர் கிழார் ஒரு 10 விஷயங்கள் சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி நமக்கு. ஓகேவா? சோ அதுல அறிவு நுட்பத்தை காட்டிலும் என்னது? வாய்மையுடைமை தான் சிறந்தது. அதாவது கற்றலை காட்டிலும் வாய்மையுடைமை சிறந்தது. கற்றலில் சிறந்ததன்று வாய்மையுடைமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து தமிழின் முதல் பாவடிவ நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழின் முதல் பாவடிவ நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இதுக்கான ஆன்சர் மனோன்மணியம். மனோன்மணியம் தான் தமிழ்ல பாவடிவத்துல எழுதப்பட்ட ஒரு முதல் நூல். சரியா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வெங்கரி என்ற சொல்லை பிரித்தெழுதுக. வெங்கரி என்ற சொல்லை பிரித்தெழுதுக. வெங்கரி எப்படி பிரிக்கணும்னு பாத்தீங்கன்னா வெம்மை கூட்டல் கரின்னு பிரிக்கணும். சரியா? மை விகுதி ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி போயிரும். மவ்வீர் அழிந்து உயிரீர் ஒப்பவும் அப்படின்ற விதிப்படி இந்த விம்மு போயிட்டு இந்த காவோட இணை எழுத்து வந்துரும், வெங்கரின்னு வந்துரும். சரியா? இதுதான். ஓகேவா? சோ வெம்மை கூட்டல் கரி. அடுத்து பாருங்க. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று பாடியவர் யார்? யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று பாடியவர் யார்? யாருப்பா அப்படி பாடினாங்க? யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு பாடினது திருமூலர். கரெக்டா? கரெக்டா? திருமூலர். இன்னொரு ஒரு ஃபேமஸ் லைன் சொல்லியிருப்பாரு திருமூலர். அது என்னதுப்பா? திருமூலர் தான் ஆதி சித்தர், முதல் சித்தர் அப்படின்லாம் சொல்றாங்க. சரியா? ஒன்றே குலம் ஒருவனே தேவனும் உடம்பார் எளியின் உயிரார் அழிவர் திடம்படம் விஞ்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. இதுவும் அவர் சொன்னதுதான். சரியா? ஒன்றே குலம் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நானாமே. சோ இத சொன்னதோ அவருதான். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 18. நாமக்கல் கவிஞரினுடைய இயற்பெயர். நாமக்கல் கவிஞர்
வே ராமலிங்கம் பிள்ளை. சோ இது ஈஸி. அவரை நாமக்கல் கவிஞர்னு சொல்றாங்க. அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்னப்பா? தமிழகத்தினுடைய முதல் அரசவை கவிஞராய் இருந்தவரும் யாருதான்? தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராய் இருந்தவரும் ராமலிங்க பிள்ளை தான். நாமக்கல் கவிஞருக்கு காந்திய கவிஞர், நாமக்கல் கவிஞர் மட்டும் இல்ல, காந்திய கவிஞர் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயரும் இருக்கு. எதனால இவரை காந்திய கவிஞர்னு சொல்றாங்க? காந்தியத்தை பின்பற்றி அவருடைய கொள்கைகளை ஃபாலோ பண்ணதுனால இவரை காந்திய கவிஞர்னு சொல்றாங்க. சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள யாழ்களில் நரம்புகளை கொண்ட யாழ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இங்க யாழோட நரம்பு கவுண்டே போடாம இருக்கு இப்போதைக்கு. சரி, 21 நரம்புகள் கொண்ட யாழ் அது என்னன்றத கமெண்ட் பண்ணிருங்க. சரியா? 21 நரம்புகளை கொண்ட யாழ், அதை மட்டும் கமெண்ட் பண்ணிருங்க. இருட்டறையில் உள்ளதடா உலகம் என பாடியவர் யார்? இருட்டறையில் உள்ளதடா உலகம் என்ற பாடலை பாடியவர் யார்? பாரதிதாசன், தேவநேய பாவாணர், கவிமணி. சோ யாருப்பா இருட்டறையில் உள்ளதடா உலகம்னு பாடினது யாரு? பாரதிதாசன். ஆன்சர் பாரதிதாசன். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 21. பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்களுள் மூத்தவர் என்னும் சிறப்பினை பெற்ற கவிஞர் யார்? பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்களுள் மூத்தவர் என்ற சிறப்பினை பெற்ற கவிஞர் யார்? சுரதா, வாணிதாசன், முடியரசன், கண்ணதாசன். ஆன்சர் முடியரசன். பாரதிதாசன் பரம்பரையில மூத்த கவிஞர் யாரு? முடியரசன். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. 22. காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார்? காவடி சிந்தின் தந்தை அப்படின்னு சொன்னது யாரு? யார சொல்றாங்க? கோபாலகிருஷ்ண பாரதியார், பார்த்தசாரதி, சென்னிகுளம் அண்ணாமலையார், சுவாமிநாத தேசிகர். ஆன்சர்ப்பா சென்னிகுளம் அண்ணாமலையார். அவர்தான் காவடி சிந்தின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க. சரியா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, கவியரசு என்ற பட்டம் யாரால் கவிஞர் முடியரசனுக்கு வழங்கப்பட்டது? முடியரசருக்கு கவியரசு அப்படின்ற ஒரு பட்டம் கொடுத்திருக்காங்க. இந்த பட்டத்தை யாரால முடியரசனுக்கு கொடுத்தாங்க? யாரு கொடுத்தாங்க அப்படின்னா, வெரி குட் ஆன்சர், குன்றக்குடி அடிகளார். குன்றக்குடி அடிகளார் அவர் தான் கொடுத்திருப்பாரு. இது எல்லாமே ஈஸி கொஸ்டின் தான். நீங்க புதுசா படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா தெரியலாம். ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனல் அப்படியே பார்த்துட்டே இருங்க. இந்த டைமிங்ல உங்களுக்கு கரெக்டா இருக்கும். சரியா? அடுத்து பாருங்க. கவி வந்தால் வாக்கிய வகை அறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. கவி வந்தால், அப்போ ஒரு பொண்ணு வந்தா அப்படின்ற ஒரு செய்தியே நமக்கு சொல்லுது. சோ செய்தி வாக்கியம். கவிதா, கவி அப்படின்ற ஒரு பொண்ணு வந்தான்ற ஒரு செய்தியை நமக்கு சொல்லுது. சோ இது என்னதுப்பா? செய்தி வாக்கியம். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா ஆகியோரிடம் நெருங்கி பழகியவர் யார்? தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா ஆகியோரிடம் நெருங்கி பழகியவர் யார்? சுரதா, வாணிதாசன், முடியரசன், கண்ணதாசன். ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்கப்பா. ஆன்சர் முடியரசன். சரியா? முடியரசன். அடுத்து 26. தமிழ்நாட்டின் வானம்பாடி என புகழப்படும் கவிஞர். தமிழ்நாட்டின் வானம்பாடி என புகழப்படும் கவிஞர் யார்? சுரதா, வாணிதாசன், முடியரசன், கண்ணதாசன். யார சொல்றாங்க? வாணிதாசன் சொல்றாங்க. ஓகேவா? தமிழ்நாட்டின் வானம்பாடி யாரு? சாரி, முடியரசன். நானே தப்பா சொல்லிட்டேன். முடியரசன். அதான் சொல்றேன்ல, இந்த ரெண்டு இது வந்து நம்மளுக்கு வானம்பாடி. முடியரசன் ஆன்சர். நானே தப்பு. சோ வேர்ட்ஸ்வர்த், தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வர்த் தான் யாரு? வாணிதாசன். அதான் சொல்றேன்ல, இந்த கொஸ்டின் கண்டிப்பா
குழப்பம். சரி, வேர்ட்ஸ் வாணி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர்ட்ஸ் வாணி. தமிழ்நாட்டின் வானம்பாடின்னு சொல்லலாம், திராவிட நாட்டின் வானம்பாடின்னு சொல்லலாம். யாரு? முடியரசன். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. 27. என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று கூறியவர் யார்? என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று கூறியவர் அப்பர். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அப்பர், திருநாவுக்கரசர். அவர் தானே அப்பர்னு சொல்றோம். நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் திருநாவுக்கரசர். 28. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தெழுதுக. சினம் இனமென்னும் ஏம புனையை சுடும். இனமென்னும் ஏம புனையை சுடுவது எது? சினம். சினம் இனமென்னும் ஏம புனையை சுடும். இனமென்னும் ஏம புனையை சுடுவது எது? ஈஸியா எழுதிடலாம். அடுத்து, தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் யாவை? எந்தெந்த நூல்களை தமிழுக்கு கதி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது போற்றப்படும் நூல் யாவை? 2 நூல் சொல்லியிருப்பாங்க. நம்மளுக்கு இங்க ஒரு நூல் தான் கொடுத்திருக்காங்க. அதுல இருக்கிறதுல கம்பராமாயணம். ஓகேவா? கம்பராமாயணத்தையும் திருக்குறள், இது 2ஐயும் தான் என்னன்னு சொல்லியிருப்பாங்க? தமிழுக்கு கதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின். உடுமலை நாராயண கவி அவர்களின் இயற்பெயர் என்ன? உடுமலை நாராயண கவி அவர்களின் இயற்பெயர் என்ன? நாராயணசாமி, கல்யாண சுந்தரம், முத்தையா, ராசகோபாலன். என்னப்பா? நாராயணசாமி. அவர் தான் உடுமலை நாராயண கவி. இவர் என்னன்னு சொல்றாங்க? பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு சொல்றாங்க. பகுத்தறிவு கவிராயர் யாரு? உடுமலை நாராயண கவி. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. முத்தையான்றது கண்ணதாசனினுடைய இயற்பெயர், ராசகோபாலன்றது சுரதாவினுடைய இயற்பெயர். சரியா? இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. சோ ஒரு 30 கொஸ்டின் நம்ம பார்த்தோம். ஸோ புக்ஸ் இன்னைக்கு ஆர்டர் பண்றவங்களுக்கு ஆஃபர் பிரைஸ் போயிட்டு இருக்கு. ஸோ ஆஃபர்ல நீங்க புக்ஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அந்த ஆஃபர் உங்களுக்கு எலிஜிபிளா இருக்கும். அண்ட் உங்களுக்கு அந்த 7000ல ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ற எல்லாருக்குமே புக்ஸ், கொஸ்டின் பேங்க், புக்ஸ் அண்ட் டெஸ்ட் பேக் ஃப்ரீயா கிடைக்குது. ஓகேவா? ஸோ மிஸ் பண்ணாம கால் பண்ணுங்க. 8940400154 அப்படின்றது என்ன ஆஃபரா? நீங்க கால் பண்ணுங்க, நான் சொல்றேன். சரியா? ஸோ இன்னைக்குள்ள நீங்க புக்ஸ் ஆர்டர் பண்றீங்கன்னா 2500க்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க. சரியா? ஏன்னா நம்ம 3000 நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இன்னைக்கு புக்ஸ் ஆர்டர் பண்ற எல்லாருக்குமே ஜஸ்ட் 2500, 500 ரூபாய் கம்மி பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். ஸோ கால் பண்ணுங்க. 8940400154. ஓகேவா? இன்னைக்கு மட்டும் தான், நாளைக்கு கேட்டா கண்டிப்பா கிடைக்காது. ஸோ சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க, கால் பண்ணுங்க. இன்னைக்கு நாளைக்கு நாளை கழிச்சு கோர்ஸ் பேக் 7000 rupeesக்கு இருக்கு. ஸோ இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கேஷ் ஆன் டெலிவரி பண்றீங்க அப்படின்னா, கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது, ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன். கேஷ் ஆன் டெலிவரினா எப்பயும் போல எப்பயும் பண்ற பே தான் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். நீங்க ஆன்லைன் பே பண்றீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாள்ல நீங்க 2500க்கு நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் 8940400154 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. உடனே உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ ரெகுலரா நம்ம கிளாஸ் போடலாம். ஓகே, தேங்க்யூ. இன்கேஸ் 10 மணிக்கு என்னால போட முடியல, 10:30க்கு என்னால போட முடியலனாலும் நான் ரெக்கார்டட் வீடியோவா உங்களுக்கு நான் அப்லோட் பண்ண சொல்லிடுறேன். சரியா? தேங்க்யூ கைஸ், பை பை, see you.